வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சு கேக் செய்து காமிங்க, சாதம் வடித்து காமிங்க, இதில் வேறு பாத்திரம் வச்சு வடிக்க முடியுமா, இல்லை வேறு பாத்திரம் வச்சு சமைக்க முடியுமா, இது போல் நிறைய சந்தேகங்கள், நிறைய ரெசிபீஸ் இது போல் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. நம்மளுடைய முந்தின பதிவை வச்சு அதில் கேக் செய்து காமிச்சிருக்கிறேன், உங்களுக்கு சாதம் வடித்தும் காமிச்சிருக்கிறேன். அதே போல் வேறு பாத்திரம் இதில் வைக்க முடியுமா முடியாதா, இதே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பூரி இது போல் எண்ணெயில் பொரிக்கக்கூடியதை செய்ய முடியுமா முடியாதா, இது போல் பல கேள்விகளுக்கு பதில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இதில் நிறைய பேர் கமெண்ட்டை எனக்கு காமிக்க முடியலனாலும் ஒரு சிலர் தான் காமிக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இதில் ஒருத்தர் மெட்டல் கரண்டி உபயோகிக்கக்கூடாது, கோளாறு ஏற்பட்டால் ஷாக் அடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. உண்மைதாங்க, நல்லது. அதே போல் இதில் ஸ்டீம் பண்ணி நான் இந்த சாதத்துலேருந்து காய்கறிகள் எல்லாம் வேக வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, சுந்தர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. அதே போல் பிரியா மோகன் அப்படின்றவங்க இதுக்கு பாத்திரம் தனியாக கிடைக்குமா, உள்ளே வைக்க பாத்திரம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணா அப்படின்றவர் முழுவதுமாக மூடியை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாலமுரளின்றவர் நானும் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கணும், இதில் சாதம் எப்படி வடித்து சாப்பிட்றதுன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கீதா லக்ஷ்மி அப்படின்றவங்க இதிலேயே கேக் செய்து காட்டுங்கம்மா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இது போல் நிறைய பேர் நிறைய கேள்விகள், முடிந்த வரைக்கும் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ கேக் பேட்டர் முழுசாக ரெடி பண்ணுறதெல்லாம் நான் காமிக்கலை, ஏன்னா எல்லாருக்குமே கேக் பேட்டர் எப்படி செய்யணும்னு தெரியும் ஓரளவுக்கு. அதனால் நான் எல்லாமே மிக்சியில் ஒன்றா அடிச்சுட்டு கேக் மாவு கூட கலந்துடுறேங்க. அதோடைய கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா பால் கொஞ்சம் சேர்த்து நம்ம அந்த கேக் மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். இது போல் இப்போ இதை எப்படி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறோன்றது தான் முழுமையாக நான் காட்ட போகிறேன். இது போல் கேக் பேட்டர் சரியாக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மடிப்பாக விழுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ உள்ளே வைக்கிற எலக்ட்ரிக் பேன், என்னுடைய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் என்ன கெப்பாசிட்டின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது 1.8 லிட்டர்ஸுங்க, பேசிக் மாடல் தான். இதில் அலுமினியம் பேன் தான் உள்ளே வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டீல் பேன் வைத்தும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கிடைக்கிது. அதே போல் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் 2 பேன் வச்சுருக்கிறீங்க, 2 பேன் இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கிடைக்கிதுங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ வாங்கிக்கோங்க. அமேசானில் உள்ளே வைக்கிற பேன் ஸ்டீலில் கூட தனியாக கிடைக்கிது. அப்படி கிடைச்சிதுன்னா உங்கள் மாடலுக்கு வாங்குங்க. எல்லா மாடலுக்கும் கிடைக்குமான்னா சந்தேகம்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த பேன்லேயே எண்ணெய் தடவி மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். பட்டர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே பட்டர் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் இதை ஊற்றலாம். இந்த பேனுக்குள்ளே கேக் ட்ரேவை வைக்கலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது போல் வச்சா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேக் பண்ணிட முடியாதுங்க. இது போல் பேக் பண்ணுறது தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். இப்போது இந்த அலுமினியம் பேன் எடுத்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு குக்கிங் மோடில் வச்சுடுங்க. ஓரளவுக்கு இதில் ஃபுல் ஹீட் வந்ததுக்கப்புறமா அது கீப் வார்முக்கு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள், இதோட மூடியை போட்டு மூடினீங்கன்னா நல்லா பேக் ஆகாது. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது அதுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு தட்டு வச்சு மேலே வெயிட் வச்சுருங்க. அப்போ பேக்கிங் நல்லா ஆகும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. பாருங்கள், அந்த கொஞ்சம் மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியறது இன்னும் கொஞ்சம் மாறட்டோன்றதுக்காக நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த குக்கிங் மோட்லேருந்து வார்முக்கு சீக்கிரமாக வந்துருச்சு, எனக்கு ரொம்ப நேரம் எடுக்குது, எனக்கு இவ்வளோ நேரம் பொறுத்திருக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு தவா வச்சு தவா வச்சுட்டு அது மேலே இந்த அலுமினியம் பேனை வச்சுருங்க. வச்சுட்டு இதே போல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லாவே பேக் ஆகிடுங்க. அது ஆப்ஷனல் தான். எனக்கு நான் ரைஸ் குக்கர்லேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விட்டேன். அந்த கீப் வார்ம்லேயே தாங்க அரை மணி நேரம் பேக் ஆச்சு. அந்த சூட்லேயே பேக் ஆகிடும். மிகச்சரியாக இருந்தது, கொஞ்சம் கூட ஒட்டலை. நான் கேக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. அதே போல் கத்தியோ இல்லை வேறு எதுவும் உபகரணங்களோ வச்சு ரொம்ப கீறிடாதீங்க. அந்த பேனில் கீறல் விழாத மாதிரி கொஞ்சம் ஓரத்தில் அப்படி நெம்பி மட்டும் விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக்கை எடுங்க. அப்போ நமக்கு எந்த ஒரு உடசலும் இல்லாமல் கேக்கு கண்டிப்பாக வரும். ஒரு தட்டு வச்சுட்டு அப்படியே கவுத்துருங்க. நான் செஞ்சது ஓரளவுக்கு பெரிய கேக்கு தான். பேன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப பெரிய கேக்கெலாம் நம்ம செய்யணும்னு நினைக்காதீங்க. அது சரியாக வராது. ஓரளவுக்கு நம்ம செய்யணும். அதாவது இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சும் நான் கேக் செய்யலான்றது தான் காமிக்கிறேன். பேன் எந்த விதமான டேமேஜும் உங்களுக்கு வராது, கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் சாதாரணமாக ஒரு கடாயில் வச்சு பேக் பண்ணுற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து கேக் உங்களுக்கு கிடச்சிருக்குது. டீ கடை கேக் சூப்பராக நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே செஞ்சாச்சு. கண்டிப்பாக கேக் செய்து காட்டுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு
இது மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீதாலட்சுமி அவங்களுக்கு. இதே போல் பூரியெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்கிறேங்க. இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கூட நமக்கு என்ன கரண்டி கொடுக்குறாங்கன்றதை நான் காமிக்கிறேன். மெட்டல் கரண்டிங்க அதிகமாக பயன்படுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நல்லது தான். ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ். ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே இது அடிக்காது அப்படின்னு அழுத்தமாக சொல்ல முடியாது. இத்தனை வருடம் உபயோகத்தில் எனக்கு ஒரு தடவையும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஆனாலும் என்றைக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்க தானே செய்யுது. அதனால் முடிந்தவரை இதில் சிலிக்கான் கரண்டியோ அதிலே கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கரண்டியோ நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ சாதம் வடித்து காட்டுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இதுக்குள்ளே வைக்கிற தட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா சாதம் அப்படியே வாமுக்கு வரணுன்னா தான், தண்ணி முழுசாக வற்றி வரணுன்னா தான் அந்த தட்டு வைக்கணும். அதுக்கு அடியில் கஞ்சி தங்கிடும். நான் இப்போ வடிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வைக்கிறேன். 3/4 கிலோ அரிசி போடுறேங்க. இது 1 கிலோ அரிசி வடிக்கக்கூடியது. ஆனால் வடிக்கிறோன்ற போது 3/4 கிலோ அரிசி வச்சாதான் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி நல்லா சூடாயிடும். கொதித்து வரணும்னு அவசியம் கிடையாது. அடியில் அப்படியே அந்த குமிழ் வரும் பாருங்கள் லைட்டாக. அந்த மாதிரி நல்லா சூடானால் போதும். இந்த பக்குவத்திலேயே நீங்கள் அரிசியை போட்டுடலாம். நான் புழுங்கல் அரிசி தான் சேர்க்குறேன். இது போல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே சாதம் எனக்கு வெந்துருச்சுங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு இதில். இது தாங்க இந்த ரைஸ் குக்கர் கூடவே கொடுக்குற கரண்டி. அதனால் இதையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டு, இது மேலே மூடியை வந்துட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். நான் எல்லா பதிவிலுமே அதை அழுத்தி சொல்லியிருப்பேன். அதை ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் மூடி போட்டால் சாதம் அந்த தண்ணியெல்லாம் பொங்கி வந்துடுதுங்க, அது போல் வருதுன்றவங்க கண்டிப்பாக இங்கே பாருங்கள், கொஞ்சம் திறந்துருக்கிற மாதிரி இந்த மூடியை வைக்கணும். நீங்கள் எந்த காய்கறி அவிச்சாலும், முட்டை அவிச்சாலும், பால் இதில் காய்ச்சினாலும் மூடியை கொஞ்சம் திறந்த மாதிரி தாங்க வைக்கணும். கண்டிப்பாக வேறு எந்த பொருள் அவிச்சாலும். சாதம் கூட உங்களுக்கு பொங்கி வருதுன்னு தெரியுதுங்களா, நீங்கள் கொஞ்சம் திறந்தாப்பில் மூடியை வைங்க. கண்டிப்பாக பொங்கி வழியாது. பாருங்கள், சாதம் எனக்கு ஒரு 15 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை நாம் வடிக்க போகிறோம். இப்போ இந்த வடிக்கிறதுக்கும் என்னென்னா, இது மேலே பொருந்துகிற மாதிரி தட்டு வைக்கணும். நல்லா வடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமாயிடும். இன்னொன்று, நாம் சட்டி வச்சு வடிப்போம். அதனால் வாய் குறுகலாக இருக்கும். சின்ன தட்டு போட்டு வடிக்க ஈஸியாக இருக்கும். இது போல் பாத்திரத்துக்கு நம்ம எதில் வடிப்போன்றதே கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கொலாண்டர் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இந்த சன்னி, பெரிய சன்னி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா வடிக்கிறதுக்குன்னு, அது போல் வச்சுருந்தீங்கன்னா, கொஞ்சம் சாதம் தான் வைக்கிறீங்கன்னா முழுசாக அதில் கொட்டி வடிச்சுக்கோங்க. என் தங்கச்சி இருந்தா அப்படின்றதுனால நான் வந்து என் தங்கச்சியை வடிக்க விட்டுட்டேங்க. ஏன்னா நானுமே சாதம் வடித்து பயன்படுத்தினது ரொம்ப ரேர் தான். ஸோ இப்போ பாருங்கள், இது போல் எடுத்து வடிச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு நிமிஷம் போல் தண்ணியை மட்டும் முழுசாக வடித்தாச்சு. தண்ணியை மட்டும் முழுசாக வடிச்சிட்டு, இதில் ஃபுல்லாக அந்த தண்ணி வடிஞ்சிருச்சு நம்ம அப்படியே விட்டுறலான்னா விடக்கூடாது. அடி சாதம் சலசலப்பு கொடுத்துரும். அதனால் மறுபடியும் இதை எடுத்து ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ணி குக்கிங் மோடில் போட போகிறேன். ஒரு தடவை இந்த பேனை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த குக்கிங் மோட்லேருந்து கீப் வார்முக்கு வந்துடும். எத்தனை தடவை நீங்கள் பேனை அதுக்குள்ளே வச்சாலும் மறுபடியும் நீங்கள் குக்கிங் மோடுக்கு கொண்டு வரணும். இதுவுமே முக்கியமான ஒன்று. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வடித்த சாதம் பொலன்னு எவ்வளோ நல்லா இருக்குது. இதை நீங்கள் போட்டு குக்கிங்கில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே கீப் வார்முக்கு வந்துடும். அதாவது அந்த அடியில் இருக்கிற சலசலப்பு தண்ணியுமே இழுத்துரும். அதனால் நமக்கு சாதம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா உதிரியாக நீண்ட நேரத்துக்கு அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரத்துலேயே கீப் வார்ம் வந்துருச்சு. நம்மளுக்கு வடித்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, இந்த மெஷினில் வேறு பாத்திரம் நம்ம வைக்கலாமா அப்படின்ட்டு. இதுக்குள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட பொருந்துகிற மாதிரி அலுமினிய பாத்திரமோ ஸ்டீல் பாத்திரமோ இருந்ததுன்னா வைக்கலாங்க. நான் பாருங்கள், ஆனால் கொஞ்சம் அதிகமான பாத்திரங்கள் இருக்கணும். அந்த குக்கர் வச்சு காமிச்சேன், அதோட இடைவெளி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அது பொருந்தாது. இந்த பாத்திரம் தாங்க என்கிட்ட இருக்குது. எனக்கு இது பொருந்துகிற மாதிரி வேறு எந்த பாத்திரமும் கிடையாது. ஸோ இதை இதுக்குள்ளே வைக்கிறேன். ஆனால் இது அடி வந்து பாருங்கள், குறுகலான அடி. அப்போ ஹீட்டாக டைம் எடுக்கும். மேலும் நல்லா அகலமான அடியாக இருக்கணும், ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஹீட் ஆகும். மேலும் இது போல் பொருந்தாத ஸ்டீல் பாத்திரங்கள், தனிப்பட்ட பாத்திரங்கள் இதில் வைக்கும்போது இந்த மெஷினுமே ரொம்ப ஹீட் ஆகுங்க. அதனால் நமக்கு கரண்ட் இழுக்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே ஆகும். முடிந்தவரை இதிலேயே கொடுக்குற பாத்திரங்களை வச்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அது தேவை, எனக்கு வேறு வழி இல்லைன்றப்போ மிகச்சரியாக பொருந்தக்கூடிய ஸ்டீல் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ வச்சு பயன்படுத்துங்க. நான் இதில் வச்சு காட்டின மாதிரி வச்சு ஒரு சுற்றுனீங்கன்னா கரெக்டாக அதில் பொருந்தணும். அந்த மாதிரி பாத்திரம் இருக்கணும். அடிகனமாகவும் இருக்கணும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது.
இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தண்ணி சூடாயிடுச்சு. நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா அந்த கொதி தண்ணி இருக்குது. ஸோ இப்படியும் வச்சு நாம் இதை பயன்படுத்தலாம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள் ஒன்றுத்துக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவில் பதில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 பேர் இலை வடாமல் இதில் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக செய்ய முடியுங்க. நான் ஒரு வீடியோ போடுறேன். மேலும் நான் ஆர்டர்ஸ் எடுத்து சில பொடி வகைகள், தொக்கு வகைகள் இதெல்லாம் முதியோர்களுக்கு செய்து கொடுக்குறேன்னு அந்த நம்பர் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஒரு 4-5 பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். இதுலேயே வந்துட்டு பூரி செய்யலாமா, எண்ணெய் காய வச்சு பலகாரங்கள் செய்யலாமான்னு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. இது வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டவங்க ஒருத்தவங்க. இது எப்படின்னா, நான் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு இது சாத்தியமா இல்லையான்னு காமிக்கிறேன். பேனில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. வச்சுட்டு குக்கிங் மோடில் போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகும். இந்த எண்ணெயோட கொதிநிலை வந்த உடனே நம்மளோடைய ரைஸ் குக்கர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குக்கிங் மோட்லேருந்து கீப் வார்முக்கு போயிடுங்க. அதுக்கு மேலே அது வந்து குக்கிங் மோடில் இருக்காது. ஸோ இதில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகும். அதை கண்டினியூஸாக நம்ம பயன்படுத்த முடியுமா பொரித்து எடுக்கிறதுக்கலான்னா கண்டிப்பாக நடக்காதுங்க. இதில் பூரி செய்கிறதோ வேறு பலகாரங்கள் செய்கிறதோ நடக்காது. அவசரத்துக்கு ஒரு 2 அப்பளங்கள் பொரித்து எடுக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சு ஓரளவுக்கு சந்தேகங்களை இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மேலும் அடுத்த பதிவுகள்லையும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.